வெல்கம் டு த சிம்பிள் சமையல். இன்றைக்கி பாசிப்பருப்பு பாயாசம் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப ஹெல்த்தி மற்ற ஸ்வீட்ஸ் கம்பேர் பண்ண போது. ஒரு பவுலில் 3/4 கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவிட்டு அதை விட 3 மடங்கு தண்ணி ஆட் பண்ணி 20 நிமிஷத்துக்கு ஊற விடுங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே குக்கரில் ஊற்றிட்டு அதை கொதிக்க விடுங்க. கொஞ்சம் கொதிச்சப்புறம் குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டு 4 விசிலுக்கு குக் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 கிளாஸ் வெல்லம் போட்டுக்கோங்க. அது நல்லா வெல்லம் கரையிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆன அப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு கரண்டி வச்சு உடனே கிளறி கொடுத்தா அந்த பருப்பு நல்லா மசிஞ்சு வந்துடும். நீங்கள் மத்து வச்சுலாம் மசிக்க தேவையில்லை. அது நல்லா மசிஞ்சு வந்தப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாகு வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எதாவது அழுக்கு இருந்தால் வரும். அப்போ நல்லா 1 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டவ் ஸ்விட்ச் ஆன் பண்ணாமல் இதை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி இடித்த ஏலக்காய் 3/4 கிளாஸ் பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஸ்விட்ச் ஆன் பண்ணுங்கள். 2-3 நிமிஷம் குக் பண்ணுங்கள். எதுவும் கட்டி இல்லாமல் குக் பண்ணுங்கள். கொஞ்ச நேரத்தில் அது கலர் மாறும். நீங்கள் ஸ்வீட்னஸ் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பத்தலைன்னா சீனி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சியும் செக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்படியே சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு நெய்யும் நட்ஸ்லாம் பிடிக்காதுன்னா இப்படியே சர்வ் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு தடுக்கா பேனில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி ஒரு 10 முந்திரி உடைச்ச முந்திரி ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா பொரிஞ்சப்புறம் பாயாசத்தில் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே பவுலில் சர்வ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பவுலில் சர்வ் பண்ணுங்கள். அது கூலானால் திக்காகுங்க. நீங்கள் இது கோல்டாகவும் சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2-3 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு கிராம்ஸில் மெஷர்மெண்ட் வேணும்னா அது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சிம்பிள் சமையலோடு உங்களை மீட் பண்ணுறேன்.